அவங்க வந்து இதுவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வரும்பொழுது ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 60% வந்து ஈக்விட்டிலையும் 40% ஒரு பேங்க்ல போட்டோன்னே இந்த 8% மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு விட்ராயலும் எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் இந்த 50 லட்சம் ரூபாயும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அந்த 10 இயர்ஸில் வந்து அந்த 30 lakhsல வந்து அவன் வீடு கட்டுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதம் 42,000 ரூபா கட்டுறாரு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 4 பண்ணா 48, 5 லட்சம் ரூபா ஆச்சு. 10 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பாரு? 50 லட்சம் ரூபா கட்டியிருப்பாரு. இதுக்கு பதிலாக 20,000 ரூபா எஸ்ஐபியை அடுத்த 10 வருஷம் போட்டுட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. சொத்து வித்து பணமாவே கையில வச்சிருக்காங்க. இந்த 50 லட்சம் ரூபாயை வச்சுட்டு அவங்க டைரக்டா போய் ஒரு வீடை வாங்குறதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணலாம்? 10 ரூபாய் என்ஏவியில் எவ்வளவு தூரம் வளரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். முன்னாடி வந்து ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருந்தது பேரில். இப்போ நிப்பான் இந்தியாவா மாறிடுச்சு. 4 டிஜிட்டுக்கு என்ஏவி வளர்ந்த முதல் மியூச்சுவல் ஃபண்டு 95 என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு பற்றின அவேர்னஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் சார் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு ஆச்சரியமான தகவல் ஒன்று சொன்னாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் சுப்பிரமணியம் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்து இப்போ இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. இப்போ வந்து அவங்களுக்கு பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது நிறைய பேர்ட்ட கேட்டிங்கன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ரிட்டையர் ஆன பிறகு தான் நிறைய பேர் வந்து பைக் ரைடிங்கு, அந்த மாதிரி தனியாக டூர் போகிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி நிறைய வெஞ்சர் பண்ணுறாங்க. அது மாதிரி உள்ளவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வரும்பொழுது ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 60% வந்து ஈக்விட்டிலையும் 40% டெட்லேயும் மாறி மாறி இருக்கக்கூடிய ஃபண்டு வந்து ஹைப்ரிட். ஈக்விட்டி ஏறிச்சுன்னா டெட்டு போர்ஷனில் அவங்க மாற்றிடுவாங்க, டெட்டு ஏறிச்சுன்னா ஈக்விட்டியில் மாற்றிக்குவாங்க. இது மாதிரி டைனமிக்காக ஃபண்ட் மேனேஜரே பண்ணிடுவார். ஒன்று அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் போகலாம், இல்லை மல்டி அசட் ஃபண்ட்ஸு நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபண்டை அவங்களுக்கு சூஸ் பண்ணாங்கன்னா ரிஸ்க் வந்து நார்மல் ஃபண்ட்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேங்க்கை விட ஒரு 3-4% அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து லம்சமாக வச்சுருக்காங்க. இப்போ எங்கிட்ட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டே வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து ஜிஎம் ஒருத்தர் ரிட்டையர் ஆகி வந்தார். எங்கிட்ட 50 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. இந்த 50 லட்சம் ரூபாலேருந்து மாதம் அவருக்கு ஒரு 8%, 4 லட்சம் ரூபா வருஷத்துக்கு, இல்லைன்னா மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35,000 ரூபா மாதம் அவருக்கு விட்ராயல் கொடுத்துட்றோம். ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த விட்ராயல் எடுத்தது போக இவரோட 50 லட்சம் ரூபா வளர்ந்து தான் இருக்குது. ஒரு பேங்க்கில் போட்டோன்னே இந்த 8% மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு விட்ராயலும் எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் இந்த 50 லட்சம் ரூபாயும் ஒரு 15-20% வளர்ந்துருக்கிற மாதிரி நல்ல ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை தான் நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இதுக்கு கரெக்டாக கைட் பண்ணிடுவாங்க. இப்போ எங்கிட்ட வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி இருக்கும், இதில் இந்த ரிஸ்க் இருக்குது, இது 5 வருஷம் கழித்து 7 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே நம்ம பண்ணிட முடியும். இப்போ ஒரு யங் ஏஜில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கழித்து ஒரு 30 lakhs ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு பிளான் வந்து அவனுக்கு இப்போவே இருக்குது. எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அந்த 10 இயர்ஸில் வந்து அந்த 30 lakhsல வந்து அவன் வீடு கட்டுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? 10 வருஷம் கழித்து அவர் வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்றைக்கே வீடு கட்டினாலே ஒரு 50 லட்சம் ரூபா மினிமம் ஆகிடும். நான் சொல்கிறது ஒரு ஃப்ளாட்டு நான் சொல்கிறேன். திருமிழிசை அவுட்ரு அந்த மாதிரி புரசைவாக்கம் அவுட்டரில் நம்ம பார்த்தோன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். இன்றைக்கி அவர் லோன் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 25 வருஷம் டென்யூர் போட்டாருன்னா அவரோட இஎம்ஐ வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 42-43,000 ரூபா வரும். 9%ல் 43,000 ரூபா இஎம்ஐ வரும். இந்த 43,000 ரூபாய் இவர் 10 வருஷம் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 25 வருஷத்து லோனை 10 வருஷம் 42,000 ரூபா கட்டிக்கிட்டே வந்தாருன்னு 10வது வருஷம் இவருக்கு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாதம் 42,000 ரூபா கட்டுறாரு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 4 பண்ணா 48, 5 லட்சம் ரூபா ஆச்சு. 10 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பாரு? 50 லட்ச ரூபா கட்டியிருப்பாரு. 10வது வருஷம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த அவுட்ஸ்டாண்டிங், இந்த வாங்கின 50 லட்ச ரூபாவில்? ரொம்ப எக்ஸஸாக இருக்குங்க.
ரொம்ப எக்ஸஸாக இருக்காது. 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா தான் குறைஞ்சிருக்கும். ஓகே ஓகே. இஎம்ஐ கான்செப்ட் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஹோம் லோன் ஸ்பெசிஃபிக்காக ஹோம் லோனு சொல்கிறேன் நான். ஹோம் லோனு இஎம்ஐ எல்லாம் ஒன்று தான். ஓகே. 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்தா அவருக்கு 41 லட்சம் தான் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா தான் என்ன ஆயிருக்கும், பிரின்சிபல்லையே குறைஞ்சிரும். இதுக்கு பதிலாக அவர் இப்போ வீடு வாங்காமல் ஒரு இப்போலேருந்து ஒரு எஸ்ஐபி 42,000 ரூபாயில் பாதின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளவு, 21,000 ரூபா. 20,000 ரூபா எஸ்ஐபியை அடுத்த 10 வருஷம் போட்டுட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு மெச்சூரிட்டியே 60-70 லட்ச ரூபா தந்துடலாம். இன்னைக்குள்ள 50 லட்ச ரூபா வீடு 10 வருஷம் கழிச்சு 60-70 கூட ஆகுது. கண்டிப்பாக அந்த 70 ரூபாயை கம்ஃபர்டபுளாக இவரே என்ன பண்ணிடலாம், கையில் இருக்கிற காசை வச்சே வாங்கிடலாம், லோனே போக வேண்டாம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம்பஸில் நல்ல சேலரியில் ஒர்க்கு கிடைக்கிது. இப்போ 70K 80K சேலரி கிடைக்குதுன்னா இப்போ அவர் வந்து வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எப்படி பிளான் பண்ணலாம், அவர் எப்படி பிளான் பண்ணலான்னு இப்போ இவருக்கு சொன்னதோட கொஞ்சம் ஷார்ட்டர் பிளான் அவர் பிளான் பண்ணலாம். இந்த இஎம்ஐயை அவர் லோனாகவே நினச்சிக்கிட்டு 6 வருஷம் எஸ்ஐபியாக போட சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு பிளான் பண்ணி கொடுத்தேன். அவங்க வாங்கக்கூடிய லோன் 65 லட்சம், அவங்களோட இஎம்ஐ 65,000 ரூபா. இந்த 65,000 ரூபாயை நான் இதே சொல்கிற மாதிரி 6 வருஷத்துக்கு கட்டியிருந்தாருன்னா 15 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கும். 6 வருஷம் கழிச்சு 65ல் 15 போச்சுன்னா பாக்கி 50 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். அதுக்கு பதிலாக இதே 65,000 ரூபாயை அவர் 6 வருஷம் கட்டிக்கிட்டு வந்தாருன்னா, இஎம்ஐயாகவே நினச்சி கட்டிட்டு வந்தாருன்னா 6வது வருஷம் 75 லட்ச ரூபா இருக்கும். இந்த விலைவாசியையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ஃபர்டபுளாக வாங்கிடலாம். இப்படியும் வாங்கலாம். நான் முதல் சொன்ன ஃபார்முலா பிரகாரம் ஒருத்தர் ஒரு 50 லட்ச ரூபா பணமாகவே கையில் இருக்குது, சொத்து விற்று பணமாகவே கையில் வச்சுருக்காங்க. இந்த 50 லட்ச ரூபாயை வச்சுட்டு அவங்க டைரெக்டாக போய் ஒரு வீடை வாங்குறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணலாம், இஎம்ஐயில் வீடை வாங்கிட்டு இந்த 50 லட்ச ரூபாயிலேருந்து மாதம் வரக்கூடிய வட்டியை எடுத்து இஎம்ஐக்கு அடைச்சிட்டா ஒரே கல்லில் 2 மாங்காய் ஆச்சு. இஎம்ஐயும் கட்டின மாதிரி ஆச்சு, டேக்ஸுக்கும் நீங்கள் இது பண்ணிடலாம். இந்த 50 லட்ச ரூபாயும் 6-7 வருஷத்தில் வளர்ந்துடும். அப்படியும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கமெண்ட்ஸில் நம்மளுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. சார் 10 ரூபா என்ஏவி உள்ள ஃபண்டில் நான் போட்டால் எனக்கு வளர்ச்சி ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு விடை தான் இன்னையோட வீடியோ. 10 ரூபா என்ஏவியில் எவ்வளவு தூரம் வளரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 1995 அக்டோபர் மாதம் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், முன்னாடி வந்து ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருந்தது பேரில், இப்போ நிப்பான் இந்தியாவாக மாறிடுச்சு. அந்த ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்ட் அப்படின்ற பேரில் ஒரு ஃபண்டு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 95ல். அன்னைக்கு வந்து 10 ரூபா என்ஏவி. இந்த 10 ரூபா என்ஏவியோட சமீபத்தில் 16 ஜூலை 2024 அன்னைக்கு அந்த 10 ரூபா என்ஏவி உள்ள ஃபண்டு 4,000 ரூபாயை கடந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு பாருங்க, 10 ரூபாயிலேருந்து 4,000 ரூபா வளர்ந்துருக்கு. இப்போ இந்த கேள்வியை நான் சொன்ன உடனே நிறைய பேர் எங்கள்கிட்ட திருப்பியும் கேட்டிருந்தாங்க, சார் 95ல் நான் பிறக்கவே இல்லை, 95ல் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு பற்றின அவேர்னஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் சார் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு ஆச்சரியமான தகவல் ஒன்று சொல்கிறேன். இந்த 10 ரூபாயிலேருந்து 4,000 ரூபா ஏறினது இந்த 29 வருஷத்தில் ஏறினது இல்லை. இப்போ சமீபமாக 2020ஆம் ஆண்டு ஜூலை 3 அன்னைக்கு இந்த ஃபண்டு 1013 ரூபா அப்படின்னு சொல்லி 1000 ரூபா மார்க்கை கிராஸ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டு கிராஸ் 1000 rupees என்ஏவி. 999 தாண்டி 4 டிஜிட்டுக்கு என்ஏவி வளர்ந்த முதல் மியூச்சுவல் ஃபண்டு இதுதான், நிப்பான் க்ரோத் ஃபண்டு. எப்போ நடந்தது, 2020ஆம் ஆண்டு ஜூலை 3 அன்னைக்கு ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு கிடைச்சிருக்கும், கிட்டத்தட்ட 98 யூனிட் கிடைச்சிருக்கும். 1 லட்சம் டிவைடட் பை 1013ன்னு போட்டோம்னா 98 யூனிட் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அதோட விலை 4,000 ரூபா. 98 இன்ட்டு 4,000 ரூபா போட்டோம்னா 3,95,000 ரூபா, கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா நம்ம கண்ணு முன்னாடியே தான் வளர்ந்துட்டு இருக்கு. 1000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபா வந்தது சமீபத்தில் 4 வருஷத்துல மார்க்கெட் ஏறிடுச்சு. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, எனக்கு பழைய கதைகள் தெரியாது அப்படின்னு சொல்லி பழங்கதைகளை நம்ம மறந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி இதே மாதிரி வளர்ந்த நிறைய ஃப்ரெண்டு நம்மளுக்கு முன்னாடி இருக்கு. மேலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டெல்லாம் இருக்காம இமீடியட்டா எங்கிட்டயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கேட்டீங்கன்னா அவங்க உங்களை நல்லபடியாக கைட் பண்ணுவாங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட வளரக்கூடிய இன்ஃப்ளேஷனை தாண்டின வளர்ச்சி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.